Taste the Daily. SIR பணி சரியாக நடைபெற்றுள்ளதால் திமுகவினர் திருட்டு ஓட்டு போட வாய்ப்பு இல்லை என முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான தங்கமணி தெரிவித்தார். நாமக்கல் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பி. தங்கமணி தலைமையில் புதிய வாக்காளர் பட்டியல்களை நிர்வாகிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேசுகையில் இந்த முறை 95% வாக்குப்பதிவு நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் இனிவரும் காலம் நம் காலம்தான் என நம்பிக்கை தெரிவித்தார். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சரோஜா, சட்டமன்ற உறுப்பினர் சேகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்லாபதி, வர்த்தக அணி மாநில இணை செயலாளர் ஸ்ரீதேவி மோகன், மூத்த நிர்வாகி சேவல்ராஜ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சென்னையில் மட்டுமே 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் அவங்க இருந்தாலும் சென்னையில் வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இனிமேல் மீண்டும் சென்னையும் அந்த எடப்பாடியார் கோட்டை என்று போட்டு அவங்க வெற்றி பெற்று வந்தார்கள். இனிமேல் அதற்கு வாய்ப்பில்லை. அதனால்தான் SIR அவர்கள் கடுமையாக எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் அதை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இல்லை என்று சொன்னால் இவ்வளவு நாள் காலமாக இறந்த வாக்காளர் நாம் நீக்க முடியாமல் இருந்தது. இப்பொழுதுதான் முதல் முறையாக இறந்த வாக்காளர் அத்தனை பேரையும் நாம் நீக்கி இருக்கின்றோம். ஆக இதுலதான் நமக்கு வாக்கு பதிவு பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட இந்த லிஸ்ட் பிரகாரம் பார்ப்போம். நம்ம 95% நாளைக்கு வாக்குப்பதிவு வரும். ஏன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்கு இல்லாத போது நம்ம வாக்குப்பதிவை பார்க்கின்ற போது 10%, 15% அதுலயே நமக்கு வாக்கு குறைந்திருக்கும். இப்பொழுது சரியாக செயல்பட வேண்டும். சரியாக வாக்காளர் பட்டியல் இப்பொழுது திருத்தப்பட்டிருக்கின்றது. நன்றாக புரிந்து கொண்டு புதிய வாக்காளர்களை சேர்ப்பதும் நமக்கு தெரிந்தவர்களாக இருந்தால், நமது வாக்காக இருந்தால் சேர்த்துங்கள். நமக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் விட்டுவிடுங்கள். அவர்கள் சேர்த்துவிட்டார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே சின்ன மட்டாரப்பள்ளியில் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் கட்டப்பட்ட 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய கலையரங்கம் மற்றும் 7 லட்சம் ரூபாயில் பயணிகள் நெல்கூடத்தினை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை திறந்து வைத்து பேசினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றோருக்கு நினைவு பரிசு, இனிப்புகளை வழங்கினார். விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் CV ராஜேந்திரன், முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் ஜெயபால், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திமுக ஆட்சியில் விலைவாசி ஏறி போச்சு. கஞ்சா எல்லாம் விற்கிறாங்க. சாராய கடை வந்து போச்சு. எல்லாம் குட்டியோட போச்சு. ஆகவே ஒரு நல்ல ஆட்சி அமைக்கணுன்றதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெட்டை இலட்சம் அமைங்க. யாரு ஓட்டு போடுங்க? ரெட்டை இலட்சம் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் தாரமங்கலம் ஒன்றியத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஏராளமானோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நிறைவேற்றப்பட்ட மற்றும் புதிய திட்டப் பணிகளை தொடங்கி வைக்க வருகை புரிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அதிமுக நிர்வாகிகளை சந்தித்தார். இதையடுத்து தாரமங்கலம் ஒன்றியம் செலவடை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கிளாவடி நத்தம் கிராமத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 6 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நெற்கொடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஒன்றிய செயலாளர் AG சீனிவாசன் செய்திருந்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மரக்கன்று நடப்பட்டது. தொடர்ந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கிளி அன்பழகன் மறைவை ஒட்டி அவரது படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை குளத்தூர் தொகுதியில் புதிய வாக்காளர்கள் படிவம் வழங்கும் முகாம்களில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் VS பாபு ஆய்வு மேற்கொண்டார். குளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் புதிய வாக்காளர் சேர்க்கை படிவம் மற்றும் வாக்காளர் திருத்த படிவங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிலையில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் VS பாபு விடுபட்ட வாக்காளர்கள் குறித்தும் புதிய வாக்காளர்கள் சேர்க்கை குறித்தும் வாக்குச்சாவடி நிர்வாகிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த குன்னத்தூர் பகுதியில் தொகுதி வளர்ச்சி நிதியில் இருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட கலையரங்கத்தை அதிமுக எம்எல்ஏ சேவூர் எஸ் ராமச்சந்திரன் ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து கீழ்நகர் கிராமத்தில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கலையரங்கம் அமைப்பதற்காக மக்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று அதற்கான இடத்தினையும் முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் தேர்வு செய்தார். இந்த நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் பலர் உடன் இருந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி தலைஞாயிறு கிழக்கு ஒன்றியம் அவரிக்காடு ஊராட்சியில் அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் தலைமை வகித்து கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் திமுகவில் இருந்து விலகிய நிர்வாகி அதிமுகவில் இணைந்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ST ரவிச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சியில் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத திமுக மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக மற்றும் பாஜகவினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 30 வார்டுகளை உள்ளடக்கிய வாலாஜாபேட்டை நகராட்சியில் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி தரப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக மற்றும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அதிமுக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் கண்டன உரையாற்றினார். திறனற்ற திமுக ஆட்சியில் அடிப்படை தேவைகளுக்கு கூட போராட வேண்டிய நிலை உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். சென்னை வேளச்சேரி கதவூர் பகுதியில் அதிமுக சார்பில் மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான மாதவர் மூர்த்தி பங்கேற்று பேசிய இந்நிகழ்ச்சியில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்து மக்களிடம் பிரச்சாரம் செய்யப்பட்டது. அப்போது அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டவர்களை முன்னாள் அமைச்சர் கழகத்துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்தினார். வில்லிவாக்கம் ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் ஜேம்ஸ் மற்றும் காந்தி கதவூர் சதீஷ், மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள் என திரளானோர் பங்கேற்று பிரச்சாரம் மேற்கொண்டனர். ஸ்கூல் போயிட்டு வர முடியல, எல்லா இடத்துலயும் நெஞ்சா இருக்காங்க. நம்ம சகோதரி பாலியல் பலாத்காரம் எங்க பார்த்தாலும் கொலை கொள்ள. எப்பவுமே திமுக ஆட்சி வந்தாவே அங்க ஊழல், அங்க கொலை கொலை நடக்குது. அது ஏற்கனவே போச்சு திமுக. இப்ப கொஞ்சம் அதிகமாகி போச்சு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. நகர செயலாளர் பாண்டுரங்கன் தலைமையில் நகர மகளிர் அணி செயலாளர் சுகந்தி வினோதினி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி கலந்து கொண்டு கேக் வெட்டி அன்பை பகிர்ந்ததுடன் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் சம்பத், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், கிறிஸ்தவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் வடக்கு தாழையூத்து கிராமத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா பள்ளி குழந்தைகளுக்கு கேக் மற்றும் பெண்களுக்கு சேலைகளை வழங்கினார். கிளை செயலாளர் C ஆறுமுகசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் முத்துப்பாண்டி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் அதிமுக சார்பில் இலவச மருத்துவ முகாம், இரத்த தான முகாம் மற்றும் சட்ட ஆலோசனை முகாம் நடைபெற்றது. மாவட்ட இளைஞர் அணி மற்றும் வர்த்தக அணி சார்பில் நடைபெற்ற இந்த முகாமிற்கு மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் உதயகுமார், MGR இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் ஆகியோர் தலைமை வகித்தனர். மாவட்ட மருத்துவ அணி துணைத் தலைவர் லிங்க அர்ஜுனன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சுப்பிரமணியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதன்மை நிர்வாக அதிகாரி சுவேதா சுப்பிரமணி கலந்து கொண்டார். முகாமை உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் K ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். இதில் ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர். தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதுடன் கட்டடங்களும் பாழடைந்து உள்ளதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ இதனை கண்டுகொள்ளாமல் உதயநிதி செல்லும் இடங்களுக்கு அவருக்கு துணையாக சென்று கொண்டிருப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தின் ஒரு பகுதியாக திருச்சி புத்தூர் நால்ரோடு பகுதியில் பாஜக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய அவர், ஜனவரி 9ஆம் தேதி புதுக்கோட்டையில் நடைபெறவுள்ள இப்பயணத்தின் நிறைவு விழாவில் பிரதமர் மோடி மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறினார். இக்கூட்டத்தில் அதிமுக சார்பில் புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி,
புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் பா குமார், மாநகர் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் தலைமையில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ரத்னவேல், முன்னாள் அமைச்சர் எஸ் வளர்மதி, முன்னாள் அரசு தலைமை கொறடா ஆர் மனோகரன் உள்ளிட்ட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர். இங்கே இருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறார். எல்லா பள்ளி கட்டடங்களிலும் ஒரு இடத்தில் கூட அரசு பள்ளி கட்டடங்கள் உருப்படியான நிலைமையில் இல்லை. திருவள்ளூரிலே திருவள்ளூர் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்து ஒரு மாணவன் பலியானார். திருநெல்வேலி என்னுடைய தொகுதியிலே கழிவறை சுவரில் இருந்து 3 பேர் பலியானார்கள். அரசு பள்ளிகளில் மாணவர்கள் வகுப்பறையிலே மருந்தளிக்கிறார்கள், கஞ்சா குடிக்கிறார்கள். போதைப் பொருட்கள் அங்கு அதிகமாக நடமாட்டம் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இவர்கள் இன்றைக்கு அமைச்சர்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், துணை முதலமைச்சருக்கு துணையாக போகின்ற அமைச்சராகத்தான் இருக்கிறாரே தவிர பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருப்பதாக தெரியவில்லை எங்களுக்கு.